ஒருபுறம் நலத்திட்ட உதவிகள் செஞ்சாலுமே கவுன்சிலர்கள் அதிகார துஷ்பிரயோகம் 2 கவுன்சிலர்கள் தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இது திமுக கவுன்சிலர் பெரிய பின்னடைவா இல்லையா? மற்ற கவுன்சிலருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இது எப்படி பின்னடைவு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? இது நியாயமான ஆட்சி, நீதி தேவன் ஆட்சி. பழைய எம்ஜிஆர் பட பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றன. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அதை தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்றார். அதுபோன்ற தன் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தவறு என்று தெரிகின்ற பட்சத்தில் அவர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கின்ற நியாயத்தின் ஆட்சி, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பது இது போன்ற செயல்களால் தொடர்ந்து பொதுமக்களிடமும் மற்றவர்களிடம் நன்மதிப்பை தான் பெறுகிறாரே தவிர இதனால் இயக்கத்திற்கோ தலைமைக்கோ எந்த விதமான அவப்பெயரும் இல்லை. கரை வேட்டி கட்டியவர்கள் பொட்டுலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் ஆராசா பேசியிருக்காரு. அது அவரோட கருத்தாரெலாம் எங்கள் தலைவர் அப்படி எதுவும் சொல்லலை. சும்மா ஏன் இல்லை ஒரு நிமிஷம் அவர் எதோ சொல்கிறார், சொல்லுங்கள். அது அவங்களோட கட்சியினுடைய உள்துறை அமைச்சரும் அவருடைய பிரதமர் மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் முடிவெடுக்க வேண்டிய முடிவு. அது எங்களை கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் கோரிக்கை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது, உறுதியாக நிற்கின்றது. இரும்பு மனிதனை போல் எங்கள் முதல்வர் இருக்கின்றார். ஆகவே களத்தில் களமாடுவதற்கு ஒரு அண்ணாமலை அல்ல 100 அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார். அது அவர்கள் கட்சி சார்ந்த பிரச்சனை. பக்கத்து வீட்டிலே எட்டி பார்க்கின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. எங்கள் மாண்புமிகு முதல்வர்கள் கூட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மறைந்த பிறகு குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சூழல் நிலவிய போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேர் வழியாக தேர்தலை சந்தித்து இவர்தான் முதல்வர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் களத்திலே நின்று வென்று முதல்வரானவர் எங்களுடைய முதல்வர். ஆகவே குறுக்கு வழி எப்பொழுதுமே நாங்கள் விரும்பாதவர்கள். மற்ற இயக்கத்தில் நடக்கின்ற குளறுபடிகளை வைத்து ஆதாயம் தேட நினைப்பவர்கள். எங்கள் கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள், உழைப்பு இதை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டிருக்கின்ற நடைபோடுகின்ற இயக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இயக்கம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நேற்றுக்கு முந்தானத்து கூட சொன்னேன். கயர்மேட்டு போடுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கயர்மேட்டு எப்பொழுதுமே இறுக்கமாக இல்லாமல் தண்ணீர் பீச்சப்படுகின்றது. பல கோயில்களில் நீர்மோர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. உதவி மையங்களில் எப்பொழுதுமே மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில கோயில்களில் கோயில் முகப்பில் தற்காலிகமாக கிரீன் பந்தல் அமைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. சிறப்பான முறையில் இந்த வெயிலில் மக்களை பாதுகாக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியில் திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கும் உகந்த ஏற்பாடுகள் செய்து தரப்படும். மேல்பாதி இல்லை, ஒரு வாரம் சொல்ல அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நேற்றைக்கு கூட அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் அவர்கள் கலந்து ஆலோசித்திருக்கின்றார். ஆகவே சுமூகமான சூழல் ஏற்படுத்தி நிச்சயமாக அதில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த அரசு ஏற்பட்ட பிறகு பல்வேறு கோயில்கள் 30 ஆண்டு 40 ஆண்டு கால பிரச்சனைகளை கூட முடிவுக்கு கொண்டு வந்து ஆலயத்தில் அனைவரும் இறை தரிசனம் செய்கின்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதுபோல் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு நிச்சயம் மேல்பாதியிலே இருக்கின்ற திருக்கோயிலும் இறை தரிசனத்திற்கு கூடிய விரைவில் ஏற்பாடு செய்யப்படும். சுமூகமான சூழ்நிலையோடு எந்த விதமான சச்சரவு பிரச்சனைகள் இல்லாத வண்ணம் ஒரு சுமூக சூழ்நிலை ஏற்படுத்தி நிச்சயம் அதற்குண்டான நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். நேற்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய துறையினுடைய ஆணையர் போன்றவர்கள் கூட இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றோம். தொடர்ந்து அது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நல்ல முறையில், சிறந்த முறையில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்.